நான் 1979 மஸ்கூத் அல்வா கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து பாம்பேக்கு அனுப்பி வச்சாங்க. ஜேம்ஸுங்கிறவர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. செம்பூர் செடானார் ஜேம்ஸ்கிட்ட அனுப்பி வச்சாங்க. அவர் ஜேம்ஸ் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து ஒரு அயன் கடை போட்டு கொடுத்தாரு. அதில் இருந்து நான் அவர் 30 வருஷம் பாதுகாப்பில் நான் அவர் ஜேம்ஸ் பாதுகாப்பில் தான் நான் இருந்தேன் செம்பூர் செடானாரில். அதுக்கு பிறகு ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தேன், மரங்கள்லாம் வச்சு கொடுத்தேன். அப்புறம் மாடர்ன் ஸ்கூலுக்கு நிதி கொடுத்தேன். அப்புறம் செம்பூர் செடாநகர் சுப்பிரமணியசாமி கோயிலுக்கும் நிதி கொடுத்தேன். அப்புறம் கணபதி விழா வருதுன்னாங்க, அதுக்கு ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் நிதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு வந்துட்டேன். தமிழ்நாடு வந்து எனக்கு இந்த மாதிரி நிதி கொடுக்கணுங்க மறுபடியும் வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மதுரைக்கு வந்த இடத்துல 400 பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் செல்லூர் ராஜையா சொன்னாங்க 2000 ரூபா கொடுத்துட்டு முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக கொடுங்க அப்படின்னாங்க. அது முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக நான் கொடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ புதுசாக ஜோசப் வந்ததுனால பெங்களூருக்கு போயிட்டேன். பெங்களூர் போனோன்னா அவங்க சொன்னாங்க, நாங்கள் 25 லட்சம் பேர் விழுப்புரம் மாவட்டத்துக்காரங்க தான், கள்ளக்குறிச்சி மாவட்டக்காரங்க தான். அதனால் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் நிதி கொடுங்க, நாங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் பணம் வசூல் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் 3 நாளில் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் வந்தேன். வந்து முதலமைச்சர் பொது நிவாரண வளர்ச்சிக்காக இந்த 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். கலெக்டர் தான். யாரும் என்னை கூட்டு போலையே. இது அவங்க கூட்டு போனதான் நான் போக முடியும், கூப்பிடலையே. அதனால கலெக்டர் ஏற்றே தான் கொடுக்க சொன்னாங்க. இந்த பணம் வந்து நான் கடைகள்லையும் வாங்குவேன். அப்புறம் நிறைய பேர் இந்த நிதின்னு சொல்லும் போது கொஞ்சம் டொனேஷன் கொடுக்குறாங்க. அதில் காய்கறி மார்க்கெட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. கேஆர் மார்க்கெட்டு, கிளாஸ் பாளையத்தில் காய்கறி மார்க்கெட்டில் தான் ராம்தாஸ் சொல்லி எல்லாரும் நிறைய கொடுக்குறாங்க. அந்த பணம் 2 நாள் 3 நாளில் 10,000 ரூபா சேர்ந்துடும். இது கிட்டத்தட்ட 51 வருஷம் இது பண்ணிக்கிட்டே இருக்க சேவை. இன்னைக்கு 10,000 ரூபா எடுத்துட்டு வந்திருக்கேன். முதலமைச்சர் பொது நிவாரண நிதி. பூல்பாண்டியன், ஆலங்கநர், சாத்தாங்குளம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம்.